ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ராஜா என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகிற வழியில ஒரு பெரிய மரத்தை கடந்து போவான். அந்த மரம் பழையதுதான், ஆனா இன்னும் பசுமையாக நின்றது. ஒவ்வொரு நாளும் ராஜா அந்த மரத்தோட பேசுவான். மரம் நண்பா, இன்னைக்கு எப்படி இருக்கு என்று கேட்டு விடுவான். மரம் ஒன்னும் பேசாது, ஆனால் ராஜா தினமும் அதோட பேசுவான். ஒரு நாள் அதிசயம் நடந்தது. ராஜா வழக்கம் போல் பேசும்போது மரம் திடீரென்று பேச ஆரம்பிச்சது. நன்றி ராஜா, நீ தினமும் எனக்கு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருது என்றது மரம். ராஜா அதிர்ச்சியடைந்தான். மரம் பேசுதா? இது உண்மையா? மரம் சொன்னது, ஆம் ராஜா, நான் இந்த கிராமத்துக்கு மழையும் நிழலும் தர்றேன். ஆனா யாரும் என மாதிரி மரங்களை நட்டுக்கிட்டு இல்ல. அந்த வார்த்தைகள் ராஜாவுக்கு மனத்தில் பட்டது. அவன் அடுத்த நாள் தன் நண்பர்களோடு சேர்ந்து கிராமம் முழுக்க மரங்கள் நட ஆரம்பிச்சான். மழை பெய்ய ஆரம்பிச்சது. நிலம் பசுமையாய் மாறிய. மரம் மகிழ்ச்சியுடன் சொன்னது, ராஜா, நீ நல்லது செய்தாய். நீ இயற்கையை காப்பாத்தினாய். ராஜா சிரித்தான். நீதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாய் நண்பா.